பி மேட்டுப்பாளையம் சக்தி மாரியம்மன் கோயில் அருகே இருக்கக்கூடிய கண்ணன் அவருடைய கட்டுத்தல இருக்கான். ஏன் வந்து உங்களுக்கு இந்த காங்கேயங்காலை வளர்த்துன்னு ஆசை வந்துச்சு? ஆசை வருவதற்கான காரணம் என்ன? நம்ம ஆதி வந்து எருதாட்டத்துல எது மாதிரி ஆட்டம் வந்து ஆடுவாருன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? காங்கேயங்காலை வந்து அதனுடைய சிறப்புகள் ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? பெருங்குடி சேவல்னா என்ன? வரதான்னு பேர் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? உருவம் சிறுசு வரலாறு வார்த்தைக்கு ஏற்ப என்னன்னா நல்லா பெருசா வந்து ஆட்டம் வந்து ஆடுவார். காளை வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு கொஞ்சம் சின்ன ஒரு ரகமா இருக்கு. ஆனா வந்து காங்கேயத்துல எந்த வகையான ரகம் இருக்கு? அனைவருக்கும் வணக்கம். நாம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் வெள்ளாளபுரம் கிராமம் பி மேட்டுப்பாளையம் சக்தி மாரியம்மன் கோயில் அருகே இருக்கக்கூடிய கண்ணன் அவருடைய கட்டுத்தல இருக்கான். கண்ணன் அவர்கள் வந்து ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா 3 காங்கேயங்காளைகளை வளர்த்துறாரு. எப்படி வளர்த்துறாரு, எது தொடர்பான செய்தி சொல்றாரு சொல்லி இந்த வீடியோல நாம பார்க்கலாம். நான் வணக்கங்கண்ணா. வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேருங்க? கண்ணன். கண்ணன். சரி. உங்களுடைய ஊர் பேருங்க? வி மேட்டுப்பாளையம். வி மேட்டுப்பாளையம் வெள்ளாளபுரம் கிராமம். நாம வந்து கையில இருக்கக்கூடிய இந்த காளை வந்து காங்கேயத்துல எந்த ரகம்? இது வந்து காராங்காலம். காராம்பசு வந்து காராம்பசு காளை. சரி, இந்த காளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டத்துல இருக்குங்க. சரி, இந்த காளைக்கு என்ன பெயர் வந்து வச்சிருக்கீங்க? இது நான் இப்ப வாங்கிட்டு வந்து 6 மாசம் ஆகுது. அவங்க ஆதின்னு வச்சிருந்தாங்க. அதே பேர் ஆதி. அதாவது இந்த காளையுடைய பேர் வந்து ஆதி. ஆதி. சரி, ஓகே. அதாவது முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா வாங்கின இடத்துலயே வந்து ஆதின்னு பெயர் சொல்றதுனால இது ஆதின்னு சொல்லி ஆதின்னு பேர். சரி, பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா நல்ல தோரணையா இருக்கக்கூடிய இந்த காங்கேயன்னு சொல்லக்கூடிய இந்த காளையில வந்து ஆதி வந்து என்னென்ன பர்பஸுக்கு நீங்க பயன்படுத்துறீங்க? கும்பாபிஷேகம், பூச்சி காளைக்கு, அப்புறம் இப்ப நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எருதாட்டம் எல்லாம் எருதாட்டம் அந்த மாதிரி இதுக்கு மூணு பர்பஸ் பயன்படுத்துறீங்க. எருதாட்டத்தை பயன்படுத்துறீங்க, பூச்சிக்குன்னு சொல்லக்கூடியது பயன்படுத்தக்கூடியதா இருக்கு. சரி, ஓகே. சரி, நம்ம வந்து ஆதி வந்து எங்க இருந்துன்னா எடுத்துட்டு வந்தீங்க? இது காங்கேயத்துக்கு அந்த பக்கம் வாங்கிட்டு வந்தோம். காங்கேயத்துல எடுத்து. காங்கேயத்துல யார்கிட்ட எடுத்துருந்தீங்க தெரியுங்களா? அவர் பேரு செல்வன் சொல்லி. சரிங்க. அவர்கிட்ட எடுத்துட்டு வந்துச்சு. சரிங்க. அவர்கிட்ட எடுத்துட்டு வரும்போது நம்ம வந்து ஆதி வந்து எத்தனை பல்லுங்க? 6 பல்லு. அப்படிங்களா? 6 பல்லு. 6 பல்லு. இப்ப வந்து எத்தனை பல்லுங்க? இப்ப 6 பல்லு தான் இருக்கு. கரெக்டா விழுந்து முளைச்சதே இப்ப நம்மள்ட்ட கரெக்டா இருக்குது 6 பல்லு. நம்ம கட்டுத்தரைக்கு வந்து எத்தனை மாசம் ஆகுது? இப்ப 6 மாசம் ஆகுது. 6 மாசம். 6 மாசம் ஆயிடுச்சு. நம்ம ஆதி வந்து எருதாட்டத்துல எது மாதிரி ஆட்டம் வந்து ஆடுவாருன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? இது நல்ல சிறப்பா இருக்கும். நம்ம எப்படி சொல்றதுன்னா நல்ல ஆட்டம். இப்ப நம்மளாவே கண்ட்ரோல் பண்ண முடியல சர்வ சாதாரணமாவே. இப்பயே நல்ல சிறப்பான ஆட்டமா காமிக்கும். சிறப்பான ஒரு ஆட்டம், ஜம்பிங் ஆட்டம் ஆடுவாங்க. கண்டிப்பா இருக்கும். நாம எல்லாத்தோட ஆட்டத்துக்கும் பூர்த்தி செய்யும். சரி, நம்ம ஆதி எத்தனை களத்துக்கு போயிருக்காருங்க? இன்னும் போகவே இல்லை. அதாவது புது வரவு இது. அதாவது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அதாவது வந்து நம்ம மேட்டுப்பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில கண்ணன் அவருன்னு சொல்லக்கூடிய அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா காராம்பசு காளை சொல்லக்கூடிய ஆதின்னு சொல்லக்கூடிய காளை இருக்கு. யாராவது எருதாட்டத்துக்கு பேருன்னா நான் வந்து கண்டிப்பா தொடர்பு. எருதாட்டத்துல நம்ம ஆதி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஜம்பிங் ஆட்டம் ஆடுவார் சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அது இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா ஜம்பிங் இருக்கு. கட்டுதல் இருக்கு. கட்டுதல் இருக்கு. அதான் களத்துக்கு போனா வேற மாதிரி ஆட்டம் அதான் சிறப்பா இருக்கும். சரிங்க, ஓகே. எதிர்பார்ப்பு இருக்கு. சரி, நம்ம வந்து கும்பாபிஷேகத்தை பயன்படுத்திருக்கீங்களா? இன்னும் எங்கேயுமே என்ன அனுப்பல. அதாவது புது வரவு அப்படியே இருக்கு. எதுவுமே போல. இப்ப எப்படின்னா கும்பாபிஷேகத்துக்கு கொண்டு போறதுக்கும் இதா இருக்குன்னா ரொம்ப ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு. நம்ம நார்மலா மாடு கழுவி விடும் போதே பாத்தீங்கன்னா கிட்ட போக முடியல. ஆமா, அதனால வந்து கும்பாபிஷேகத்துக்கு அதை பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம எருதாட்டத்துக்கு ஆட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் கொண்டு போலாம் ஒரு முடிவுல இருக்கு. ஏதாவது பூச்சிக்கு பயன்படுத்திருக்கீங்களா? இன்னும் பூச்சிக்கு நம்ம போடல. அதாவது வந்து எருதாட்டத்துக்கு போகல, கும்பாபிஷேகம் எதுக்குமே நான் அனுப்பல. 3க்கும் விடுறதா ஒரு தகவல் சொல்றீங்க. ஆமா, எருதாட்டத்துக்கு யாரேனும் நபர்கள் வேணா தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க. நம்பர் 90
சரிங்க. 92 சரிங்க 979739. சரிங்க. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ண என்ன பண்ணா எருதாட்டத்துக்கும் சரி கும்பாபிஷேகம் சரி பூச்சிக்கும் சொல்லக்கூடியது வந்து மூணுக்கும் எனக்கு பயன்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி என்று மேற்கொள்ளலாம். சரி, இந்த ஆதி வந்து பாத்தீங்கன்னா வேற வந்து என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு வேற இவர் மேல இப்ப எப்படின்னா நாங்க ஆசைப்பட்டு பிடிச்சிட்டு வந்தோம். இப்ப வாங்கிட்டு வரும்போது நாங்க வந்து மாட்டு வியாபாரம் தான். அப்புறம் வியாபாரம் பண்ணல இருந்து எடுத்துட்டு வந்தேன். இது நம்ம கிட்ட பழகிறதுல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்படியே நம்ம குழந்தை மாதிரி. இப்ப எங்க அப்பா வண்டிக்கு போறாரு, போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு இங்க வந்தாருனாலும் அவர் பார்த்து அவர் வண்டி சவுண்ட் கேட்டா எழுந்திரிச்சு கத்தும். அதாவது வீட்டுல வந்து குழந்தை மாதிரி தான் ஆக்ரோஷம் அதிகமா இருக்கும். சரி, ஏன் வந்து உங்களுக்கு இந்த காங்கேயங்காலை வளர்த்துன்னு ஆசை வந்துச்சு? ஆசை வருவதற்கான காரணம் என்ன? சின்ன வயசுல இருந்து ஆசை. சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரி காளைங்கள்லாம் வளர்த்தணும் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. நாம அப்பப்ப வெளியே இருந்துட்டு இப்பதான் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். வந்து இப்பதான் 10 வருஷம் ஆகுது. வந்ததுல இருந்து இங்க எருதாட்டம் பார்க்க ஆசையா இருந்துச்சு. அப்புறம் நம்ம சரி எடுத்து பண்ணலாம், எடுத்து வியாபாரம் எடுத்து பண்ணலாம்னு பார்த்தேன். ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருச்சு. சரி பண்ண ரொம்ப நாள் எய்ம. எருதாட்டத்துக்கு நிறைய பகுதியில போறதுனால ஆமா அங்க நிறைய மாடுகள் ஆடத்தை பார்த்துட்டு எனக்கு என்னது நாமளும் வந்து எடுத்து வளர்த்தணும் ஒரு ஆசை காலை வந்து எடுத்து. ஆமா 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 காங்கேயங்காலை வந்து அதனுடைய சிறப்புகள் ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விகுதி. அதாவது நீங்க மாட்டு வியாபாரம் பண்றீங்களா? ஆமா ஆமா ஆமா. சரி, உங்ககிட்ட வந்து கண்ணு தொடர்பான செய்திகளோ அல்லது மாடு தொடர்பான செய்திகளோ கேட்டா கண்டிப்பா தெரியும். எல்லாம் வாங்கிக்கலாம். சிந்து மாடு எல்லாம், கண்ணுக்குட்டி, இந்த மாதிரி நாட்டு மாடு, நாட்டு கண்ணுங்க எல்லாமே இருக்கு. எல்லாம் அதாவது மாட்டு வியாபாரம் வந்து செய்யக்கூடிய காங்கேயங்காலை பத்தி ஏதாவது ஒரு சிறப்பு மாட்டு வியாபாரம் பண்றேன்னு சொல்றீங்க. அப்படின்னும் போது எப்படி எல்லாம் இருந்தா மாடு வாங்கணும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது தரமான செய்தியில கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஒரு இப்ப ஒண்ணு இல்லைங்கதான் நெத்தியில இங்க ஒரு சொல்லியிருப்பாங்க. சரிங்க. இது ஒண்ணு இருக்கணும். அப்புறம் முதுகு பின்னாடி. அப்புறம் இங்க ஒரு சொல்லி இருக்கணும். அப்புறம் அவ்வளவுதான். இன்னும் இங்க இன்னும் மேல இருந்ததுன்னா அது சிறப்பு. அப்படிலாம் இந்த மாதிரி சொல்லி இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நெத்தி சொல்லி. ஆமா, அதாவது கொம்பு பின்னாடி இருக்கிறது. அப்புறம் முதல்ல பின்னாடி இருக்கக்கூடிய 3 தான் முக்கியம். பார்த்து வாங்கக்கூடியதா இருக்கு. சரி, ஓகே. வேற எதை வச்சு தேர்வு செய்யலாம் காங்கேயங்காலை? வேற மாடு இன்னும் உடம்பு பார்த்து தும்பல் நெட்வாக்கு பார்க்கலாம், தும்பல் பார்க்கலாம், தும்பல் கொம்பழகு பார்க்கலாம், முக அழகு, இதெல்லாம் எல்லாமே இருந்தது நல்லா சிறப்பாக மாற்றலாம். இதெல்லாம் வந்து இருந்த ஒரு காலை வந்து வாங்கலாம். ஆமா, தெளிவுபடுத்தலாம். நன்றி. முதல்ல பார்த்த காங்கேயங்காலை வந்து பாத்தீங்கன்னா காராம்பசு காலை, அதனுடைய பேர் வந்து ஆதின்னு சொன்னீங்க. இப்ப இரண்டாவது பார்க்கக்கூடிய காங்கேயங்காலை ஒண்ணு நிக்குதுன்னா இந்த காங்கேயில எந்த வகையான ரகம்? இது வந்து செவலை, பெருங்கூட்டு செவலம்பாங்க. இது சரிங்க. பெருங்கூட்டு செவலை. பெருங்கூட்டு செவலைன்னா என்ன? காங்கேயத்திலே வந்து இப்ப பழைய வர்க்கம். சரிங்க. பழைய வர்க்கம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் இது கண்ணு தாங்க. இது கண்ணு தான் பல்லே போடல. சரிங்க. பல்லு போடாம இவ்வளவு பெருசு இருக்கு. இன்னும் அந்த ஆதி மாரி 6 பல்லு 9 மாடு இன்னும் பயங்கரமா பெருசா பழைய வர்க்கம். பெருங்கோடின்னு சொல்ல. ஆமா, செவலை ரகம். இது என்ன கண்ணுக்குட்டி தான். இன்னும் வந்து பால் கண்ணு தான். பால் கண்ணு மாரி தான், நம்மளுக்கு இன்னும் பல்லே போடல. சரிங்க. சரி, இந்த நம்ம காளையுடைய பெயர் என்னங்க? இவர் பேர் வரதா. வரதான்னு பேர் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்ப பேச்சு வாக்கலாம். நாங்க பசங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது என்ன பேர் வைக்கலாம்னு பேசிட்டு இருக்கும்போது சரி வரதாங்கிறது யாரும் வைக்கலாம், நாம வைக்கலாம். அதுக்கு சரி வச்சு பார்க்கலாம். யாரும் வைக்காத ஒரு பேர். நானும் பார்த்தேன், நிறைய மாடுகள் பெயர் பார்த்திருக்கேன். ஆமா, அது வரதான்னு சொல்லி ஒரு பேர் இல்ல, அதனால வரதான்னு சொல்லி எனக்கு பெயர் சொல்லலாம்னு சொல்லி வச்சிருக்கு. ஆமா, வச்சிருக்கு. நம்ம வரதா வந்து எங்க இருந்து எடுத்துட்டு இருந்தோம்? இது வரதா வந்து இதுவும் காங்கேயம் தான். இதுவும் காங்கேயம். காங்கேயத்துல எங்கண்ணா? இது அந்த காங்கேயத்திலே தான் ஊத்துக்குழி பக்கம் நினைக்கிறேன். ஊத்துக்குழி பக்கம். சரி, இப்ப இந்த வரதா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பல்லுங்க? இன்னும் பல் போடல, கண்ணுதான். பல்லே போடல. மாடு இதோட இருக்கு. ஆமா ஆமா ஆமா, பல்லு எல்லாமே இருக்கு. சரி, இவரை எடுத்துட்டு வந்து எத்தனை நாட்கள் ஆகுது? என்ன இவர் எடுத்துட்டு வந்து இப்ப 6 மாசத்துக்கு மேல 8 மாசம் இருக்கும். 6 மாசம் ஆகுது இவர் எடுத்துட்டு வந்து. 6 மாசத்துக்கு மேலதான் இருக்கும். சரி, ஓகே. சரி, நம்ம வரதாவை என்னென்ன பர்பஸ்க்கு பயன்படுத்துறீங்க? இவரும் சேம் அதேதான். பூச்சிக்காலை, அப்புறம் நம்ம எருதாட்டம், கும்பாபிஷேகம் அந்த மாதிரி தான். இவரு வெளியே எங்கேயுமே அனுப்பல. சரிங்க. வெளியே எங்கேயும் அனுப்பல. வெளியே அனுப்பல. பயன்படுத்துறது, அதுக்கடுத்து எருதாட்டத்துக்கு பயன்படுத்துறது,
அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த கும்பாபிஷேகத்தோட 3 பர்பஸ்க்கு பயன்படுத்துறதா தகவல் சொல்லிருக்கீங்க. ஆமா. ஆனா இளங்கண்ணு தான் எதா இருந்தாலும். ஆமா ஆமா ஆமா. எருதாட்டத்துக்கு ஏதாவது விடலான்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குங்களா? இது இளங்கண்ணா இருக்கு, அதனால வந்து என்ன பண்றது யோசனை இருக்கு. அப்புறம் இளங்கண்ணனால எருதாட்டத்துக்கு பாக்கலாம். ஏன் பாத்தீங்கன்னா சின்னது பல்படாத குழந்தை பிடிச்சிட்டு. சரி, இவரு நம்ம கடுத்தரில் எப்படி இருக்காரு? இவர் வந்து இவர் என்ன சொல்லுவாங்கன்னா, பேர் வந்து நாங்க டெரர் பீஸ் வச்சுக்கிறோம். சரிங்க. என்னன்னா அன்னைக்கு சும்மா பார்த்தா நார்மலாவே இருப்பாரு. திடீர்னு பார்த்தா சல்லுன்னு நம்ம மேல பாய்ச்சல் திரும்பிக்குவாரு. அதாவது புலி பதுங்குது. ஆமா, அந்த மாதிரிதான் ஒரு நிகழ்ச்சி வந்து வேறுதலக்கூடியதான் இருக்கு. ஆமா ஆமா. சரி சரிங்க. இவர் வந்து டெரர் பீஸ் அந்த ஒரு எதிர் இருக்கு. ஆமா. எருதாட்டத்துல நம்ம வரதா வந்து எப்படி ஆடுவாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இவரெல்லாம் கண்டிப்பா நல்லா இருக்கும். நல்லா ஆடுவார். ஆடுனா எந்த மாதிரி ஆட்டம் இருக்குன்னு எதிர்பார்ப்பு. இப்ப பாத்தீங்கன்னா ஆதியும் சரி இவரும் சரி எல்லாமே அந்த ரேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஓடினவங்க தான். சரிங்க. அதாவது ரேஸ்ல ஓடினவங்க தான். ஆமா, ரேஸ்ல ஓடக்கூடிய நபர். இவங்களுக்கு வந்து காலுக்கு பத்தி பயம் இல்லாம இது பண்ணலாம். இவரெல்லாம் ரேக்லாவில ஓடிக்கின்றவர் தான். ஜோடி கிடைக்கலன்னா அப்புறம் நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். சரிங்க. ஒரு ரேக்லாவில ஒரு பிரைஸ் அடிச்சு சொல்லிடுறாரு சொன்னாங்க, அவங்க வாங்கி கொடுத்தீங்க சொன்னாங்க. ஆனா வந்து பிரம்மனா வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ஆட்டம் எப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்பு. நம்ம ஆட்டத்துல துள்ளி குதிக்கிறதா, ஜம்பிங்கா, ரன்னிங்கா, ஜாக்கிங், இது நல்லா எது மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு? நல்லா துள்ளி குதிச்சு நல்லா ரன்னிங் இருக்கு. துள்ளி குதித்து ரன்னிங் ஓடுவாங்க. ரன்னிங் நல்லா இருக்கு. ரன்னிங் நல்லா இருக்கு. இது நம்ம எப்படி வந்து எதிர்பார்க்கறீங்க வரதா பத்தி? வரதா வந்து நல்லா சிறப்பா ஆடுவாருன்னு நினைக்கிறேன். சிறப்பான ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து காமிப்பாரு. அவர்லாம் காமிப்பாரு. இப்பயே வந்து பயங்கரமா இருக்குன்னு போக போக கண்ணு தானே. சரிங்க. இதுலயே இன்னும் இருக்கு. இன்னும் பல்லு போட போட அவரோட இது வேற. இந்த அளவுக்கு வந்து கண்டிப்பா ஹைட் வந்துடும். பல்லுக்கு இருந்து எந்த அளவுக்கு பல் வந்து இல்லாத கண்ணே வந்து இத்தோடு இருக்கு. இவ்வளவு பெருசு இருக்கு. இன்னும் வந்து பல்லு வந்து போட்டா அப்படின்னா நல்லா இந்த அளவுக்கு வந்துடும். ஆனா வந்து பல் போட்டதுக்கு அப்புறம் தான் விடுவீங்க. பல் போட்டதுக்கு அப்புறம் தயார் செய்யணும். நல்லா வந்து உடம்பு பல் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கொழுப்போட. ஆமா ஆமா. இது என்ன பழைய வர்க்கம். சரிங்க. பழைய வர்க்கம் பெருங்கூட்டு செவலம்பாங்க, பழைய வர்க்கம். அதனால வந்து நாம அப்படியே வச்சுட்டு தேர்வு செஞ்சிருக்கீங்க. அழகா வந்து நல்ல ஒரு கண்ணை தேர்ந்தெடுத்து. ஆமா. இது மாதிரி கண்ணு வந்து வேணும்னு சொன்னாலும் கண்டிப்பா வாங்கி கொடுக்கலாம். ஓகே, நன்றி. நன்றிங்க. நான் வந்து முதல்ல பார்த்த காளை வந்து ஆதி சொன்னீங்க. 2வது பார்த்த காளையுடைய பேர் வந்து வரதா அப்படின்னு சொன்னீங்க. 3வது காளை வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு கொஞ்சம் சின்ன ஒரு ரகமா இருக்கு. ஆனா வந்து காங்கேயத்துல எந்த வகையான ரகம் இது? இது காங்கேயத்துல மயிலம்பாங்க. காங்கேயத்துல மயில ரகம். ஆமா. சரி, நான் இந்த காளை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பெயர் சுட்டிருக்கீங்களா? இவரு வந்து வெள்ளையன் வச்சிருக்கோம். வெள்ளையன் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்கீங்க. வெள்ளையன் சொல்லி பெயர் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? எப்படின்னா நம்ம சின்ன இது நான் வாங்கிட்டு வரும்போது வந்து பால் குடிச்சிட்டு இருந்ததுன்னா வந்து சந்தைக்கு போயிருந்தோம். அங்க வந்துருந்தாப்புல பார்த்ததும் பிடிச்சிக்கிச்சு. கண்ணு மட்டும் தான் இருந்தது. அது எப்படின்னா இது வெட்டுக்கு போற கண்ணு இது. அப்புறம் நாம மனசுக்கு பிடிச்சிக்கிச்சு. அப்புறம் இத எடுத்துட்டு வந்து இதுக்குன்னு பால் டப்பா வெளியே ஆன்லைன்ல போட்டு புக் பண்ணி வர வச்சு பால் ஊத்தி இவனை வளர்த்துனது. சின்னதுல இப்ப 1 வருஷம் ஆயிடுச்சு. பால் ஊத்தி வளர்த்துனது. அப்ப நாங்க சும்மா வெள்ளையன்னு கூப்பிட்டு அப்படியே பழகிடுச்சு. வெள்ளையன்னு சொல்லி நார்மலா வச்ச பேர் வந்து அப்படியே பழகிடுச்சு. ஆமா, பேர் வந்து வந்துருச்சு. சரி, நம்ம வெள்ளையன் வந்து இவரையும் என்னென்ன பர்பஸ் பயன்படுத்தலாம்னு விரும்புறீங்க? இவரெல்லாம் வந்து ஒரு பார் இருக்கிறது தான். நம்ம எல்லா பர்பஸ்க்கும் இப்ப நான் சொன்னதுதான். அந்த நம்ம எருதாட்டம், கும்பாபிஷேகம், பூச்சி காலைக்கு எல்லா பர்பஸும் பயன்படுத்தலாம். சரிங்க. இவர் இன்னும் அடுத்த வருஷம் தயாராகிக்குவாரு. அடுத்த வருஷத்துக்குள்ள வந்து தயார் செஞ்சிருவாங்க. சரி, ஓகே. சரி, நம்முடைய வெள்ளையன் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பல்லுனா? இன்னும் பல்லு கண்ணு விடிதாங்க. இன்னும் 1 வருஷம் தான் அதுதான் கண்ணு. இப்ப போன அக்டோபர் மாசம் வாங்கினேன். சரிங்க. பால் கண்ணு 1 மாசம் கண்ணா. இப்ப என்ன இப்போ 1 இயர் தான் இருக்கு. மேல ஒரு 15 மாசம் இருக்கும். சரி, இவர் வந்து எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு உங்களுக்கு? ஒரு ஆர்வம் இவரு வந்து இப்ப ஒரு பார்த்த ஆள் சைஸா தான் இருக்காரு. சேட்டை பயங்கரமா இருக்கு. உருவம் சிறுசு வரலாம். வார்த்தைக்கு ஏற்ப என்னன்னா நல்லா பெருசா வந்து ஆட்டம் வந்து ஆடுவார். பயம் அதெல்லாம் எதிர்பார்ப்பு ஃபுல்லா இருக்கு. சரிங்க. சும்மா நார்மலாவே நம்ம கிட்ட போறதுக்கெல்லாம் இல்ல. சரிங்க. நம்ம என்ன பண்ணுதுன்னா எங்க அப்பா சும்மா நம்ம கடத்தல கூட்டும் போது அவரே போட்டு பாருங்களா இப்படியேதான் பண்ணுவாரு. இவரு சேட்டை அதிகம். இவர்கிட்ட நார்மலாவே தான் இருக்கணும். சரிங்க.
சேட்டையிலே தான் இருப்பாரு கூட ரொம்ப சேட்டை வந்து அதிகமா இருக்கக்கூடிய நபரா வந்து வெள்ளையும் இருக்கான். இன்னும் ஒரு வருடம் ஆகும், அதாவது களத்துக்கு வரதுக்கு வந்து ஒரு வருடம் ஆகும். ஒரு வருடம் ஆகிடும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உருவம் சிறுசு வரலாறு பெருசுன்ற மாதிரி எனக்கு பெரிய ஒரு ஆட்டத்தை கொடுப்பான்னு சொல்லி ஒரு கண்டிப்பா அதான் கண்டிப்பா வந்து 2026 எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்கலாம். ஓகே, நன்றி. நன்றிங்க.